என்ன பத்தியே நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா? காலையிலேயே எந்திரிச்சு இவ்வளவு சாப்பாட்டையும் ஒத்த ஆள செஞ்சு முடிச்சிட்டமேன்னு என்னமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா எல்லாம் கனவா போயிட்டேன். நாம கண்ட கனவுலயும் ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. இந்த மனுஷன் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டார. அதுக்கு இன்னைக்கு நல்ல பழி வாங்கிட்டேன். அத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி கனவுல சொல்லிக்கிட்டே அந்த மனுஷனை காலை பிடிச்சு இழுத்து போட்டு தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டோம்ல. நாம சமையல் பண்ணினது கனவா போனாலும் இந்த மனுஷனுக்கு 4 அடிய கொடுத்து என் பழி வாங்குத எண்ணத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். எங்க மாமியார் வேற போய் சமையல் பண்ண நேராகுதுன்னு வேற சொல்லிட்டாவோ. இப்ப நான் என்னத்த பண்ண, என்ன பண்றது அது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்க. எங்க அம்மா வீட்ல இருந்திருந்தோம்னா இந்நேரம் என் மைனிக்காரி சுட சுட காப்பிய கொண்டு வந்து கையில கொடுத்திருப்பா. இங்க என்னடான்னா நான் இன்னும் ஒரு மடக்கு தண்ணிய கூட குடிக்கல. எங்க அம்மா வீட்ல இருந்து நாங்க மாமியார் வீட்டுக்கு வந்தோம்ல, இது கூட கனவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி என்னத்த செய்ய, இப்ப நம்ம மாமியார் வீட்ல தான் இருக்கோம். இது கனவு இல்ல, நிஜம்தான். சமையல் வேற பண்ணணும், என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கு. எங்க மாமியார் வேற இப்ப வந்துருவாவல. பேசாம எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்கலாமா? போன் பண்ணி இப்ப எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். அப்புறம் எங்க மாமியாரு காலையில ஒரு வேலை கூட பார்க்கல, உடனே உங்க அம்மாக்காரிக்கு போன் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாவோ. அப்புறம் நமக்கும் கோவம் வந்துடும். அப்புறம் 2 பேருக்குள்ள சண்டை தான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்க அம்மா கிட்ட இப்ப போன் பண்ணி பேச முடியாட்டாலும் எங்க அம்மா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா எப்பவுமே என்ன புத்திசாலியா இருக்க சொல்லிருக்காங்க. எம்மா நீ சொல்லி தந்த புத்திசாலித்தனத்தை நான் இன்னைக்கு நிறைவேற்ற போறேன். ஆமா, இவளுக்கு இவ்வளவு நேரமா கனவு கண்டது பத்தாதா? இங்க அடுக்காலையில வந்து நின்னுட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காளா? ஆள பாரு ஆள. என்னமோ நான் பொறுப்பா நடந்துக்கிடுவேன், எல்லாரையும் பொறுப்பா பாத்துக்கிடுவேன்னு சொன்னா மணி 8 மணிக்கிட்ட ஆக போது இன்னும் யாருக்கும் காப்பி தண்ணி கூட கொடுக்கல. வயிறு வேற பசிக்கு, சாப்பிடுற நேரம் வேற ஆயாச்சு. இவ இன்னும் இங்க நின்னுட்டு கனவுல கண்டுகிட்டு நிக்கா. மர்மோளா, ஏ மர்மோளா, வாங்க தே. அம்மா அடுக்காலையில நின்னு சமைக்காம இன்னும் கனவா கண்டுகிட்டு இருக்கா? தே காலையிலேயே எதுக்கு தே இவ்வளவு கோவப்படுதீங்க? அப்ப மத்தியானம் கோவப்படட்டா? இதே நீங்களே எங்க மைனி மாதிரியே நல்ல காமெடி பண்ணுதீங்க. ஆமா காமெடி பண்ணுதே. ஆள பாரு ஆள. மணி 8 மணிக்கிட்ட ஆக போது எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுன்னு உன்ட்ட அப்பவே சொன்னோம்ல. இங்க வந்து நின்னுக்கிட்டு முழிச்சிட்டு நிக்கா. சாப்பாடு செய்யலாம்னு தான் இங்க அடுக்காலையில வந்து நிக்கே. வந்து நின்னா மட்டும் போதுமா? சமையல பண்ணு. இது இந்த ரவை எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா நான் சமையல சட்டுப்பட்டுன்னு ஆரம்பிச்சிருவேன் தே. என்னது ரவையா? எதே மணி இப்பமே 8 மணிக்கிட்ட ஆகுதுல்ல, எல்லாருக்கும் வயிறு பசிக்கும். நீங்க ரவை எங்க இருக்குன்னு சொன்னேன்னா உப்புமா கிண்டலாம்னு. என்னது ரவை உப்புமாவா? இங்க பாரு மர்மோளா, உப்புமா ரொம்ப தப்புமா. ஐயோ கிளவி ரவை உப்புமான்னு சொன்ன உடனே பெரிய டயலாக் எல்லாம் அடிக்காவல. அப்போ ரவை உப்புமா செய்யக்கூடாது. சரி எப்படியாவது சொல்லி சமாளிப்போம். அதான் உங்களுக்குலாம் ரவை உப்புமாலாம் பிடிக்காதுல்ல, அதான் வேற என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த மாதிரிங்க. ஆமா நீ யோசிக்கிறதுக்குள்ள சாயங்கால நேரமே வந்துடும். இது நான் இந்த வீட்டு குல விளக்கு, உங்க மருமக, அதுவும் பாசமான மருமக. என்கிட்ட கோவப்படாதீங்க தே. உங்க மகன் உங்களை பத்தி என்கிட்ட எவ்வளவு பெருமையா சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன மருமகளா சொல்லுதா? என் மகன் என்ன பத்தி உன்கிட்ட பெருமையா சொல்லிருக்கானா? ஆமா தே சொல்லிருக்காராவா? எவ்வளவு நானும் மூட்டை மூட்டையா அளந்து விட்டுருக்காரு தெரியுமா? மருமகளா என் மகன் உன்கிட்ட என்னமெல்லாம் சொன்னா? தே அத நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? உங்க சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். எங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் ஒரு தெய்வ தாய். என்னது என்ன பார்த்து தெய்வ தாய் நான் சொன்னா என் மகன்? ஆமா தே இப்படிதான் தே என்கிட்ட சொன்னாரு. என்னைக்கு என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரோ அன்னையில இருந்து தான் தே உங்க மேல எனக்கு தனி மரியாதையே வந்துச்சு தெரியுமா? அப்படியே மருமகளா இன்னும் வேற என்னலாம் சொன்னா? எங்க அம்மா சமையல் பண்ணா அந்த வாசனையே எங்க எல்லாரையும் கட்டி போட்டுரும். எங்க அம்மாவோட கை பக்குவமே தனி, யாராலையும் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆமா என் மகனுக்கு என் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா தே உங்க மகன் உங்க சமையலை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாரு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க மகனுக்கு கல்யாண வீட்டுக்கு போனா கூட வீட்ல இருந்து நீங்க செஞ்சு கொடுத்த சாம்பார் பொரியலை தான் எடுத்துட்டு போவாரா. கல்யாண வீட்டுல
வெறும் சோத்தை மட்டும் வாங்கி நீங்க செஞ்சு கொடுத்த சாம்பாரும் பொரியலை வச்சுதான் சாப்பிட்டுட்டு வரவாரந்தே. என் மகன் என்ன பத்தி எவ்வளவுலாம் பெருமையா சொல்லியிருக்கா. ஆமத்தே, எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவத்துக்கு ஈடு என வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த சமையலும் பக்கத்துல வர முடியாதுன்னு சொன்னாவோ. என் மகன் என்கிட்ட கூட இப்படி சொன்னது கிடையாது. இது என்கிட்ட தானே உங்களை பத்தி எல்லாம் பெருமையா சொல்லுவாவோ. உங்களை மாதிரி மாமியார் கிடைச்சதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா தே? இவ்வளவு பெருமையான மாமியார உலகம் பூரா பார்க்கணும் தே. என்ன மருமகள சொல்லியா? ஆமத்தே, உங்க பெருமையை உலகம் பூரா காட்டணும்ல, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன மருமகள ஐடியா? ஏத்தே, உங்க கை பக்குவ சமையலுக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. நீங்க சமையல் பண்றத போன்ல வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போட்டா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா தே? என்ன மருமகள சொல்லுதா? பணம் வருமா? ஆமத்தே, நான் நேத்தைக்கு கூட போன்ல பார்த்தேன். நிறைய பேர் சமையல்லாம் பண்ணி அதை வீடியோ எடுத்து போன்ல போடுதாங்க தே. அவங்களுக்கு நிறைய பணம் வருதா. இப்ப நீங்க சமையல் பண்ற வீடியோ எடுத்து போட்டோம்னு வச்சுக்கிடுங்க, எவ்வளவு லைக்ஸ் அள்ளும் தெரியுமா? நீங்க உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிருவீங்க தே. அப்புறம் உங்களை வந்து பேட்டி எடுப்பாங்க, அப்புறம் கடை திறப்பு விழா, தியேட்டர் திறப்பு விழான்னு எல்லாத்துக்கும் உங்களை தான் கூப்பிடுவாங்க. உங்களை போட்டோ எடுக்கும்போது நானும் எங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல வந்து நின்னுக்கிடுவேன். அப்படியே மருமகளே, இவ்வளவு பெருமை கிடைக்குமா? ஆமத்தே, பெருமைக்கு பெருமையும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சுலாத்தே. இவ்வளவு நாளா இந்த ஐடியாவை என்கிட்ட யாருமே சொல்லலையே. ஏத்தி, உங்க மேல அக்கறை இருக்கப்பட்டவங்க தானே இத உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏத்தி, நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி உங்களை பெருமைப்படுத்துறதுதான் என்னோட கடமையே. அந்த கடமையை நான் இன்னையில இருந்தே ஆரம்பிக்க போறேன். என்ன மருமகள சொல்லுதா? கொஞ்சம் இருக்கதே, இப்ப வந்துருவேன். என் மருமவ என் மேல என்ன ஆகாடு பாசமா இருக்கா. என்ன உலகம் பூரா பெருமைப்படுத்துறதே அவளோட கடமையெல்லாம் வச்சிருக்கா. காலையிலேயே யாசி விடம் கனவு கண்டானு, ஆனா கனவுல இதையெல்லாம் கண்டிருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. எல்லாம் ரெடி. என்ன மருமகளது? துணி காய போட ஸ்டாண்ட வெளியே கொண்டு வைக்க வேண்டியதுன்னா இப்படி அடுக்கலையில கொண்டு வச்சிருக்கா. இது துணி காய போடுற ஸ்டாண்ட் இல்ல, இதுக்கு பேரு ட்ரைபாட். நாம இத வச்சுதான் நீங்க சமையல் பண்றத வீடியோ எடுக்க போறோம். இல்ல வீடியோ எடுக்க போறேன். மருமகளா, அப்ப இப்பவே வீடியோ எடுக்க போறியா? ஆமாதே, இப்ப காலையிலே ஆரம்பிச்சதுன்னா சூரியன் அடையிறதுக்கு முன்னாடி உங்க பெருமையெல்லாம் உலகம் பூரா பரவும். இப்படி எனக்கு ஒரு மருமகளா? இங்க நின்னீங்கன்னா நீங்க சரியா தெரிய மாட்டீங்க. அங்க அடுப்பு கிட்ட போய் நில்லுங்க. சரி மருமகளா. மருமகளா, இங்க நிக்கட்டுமா? அங்கே நில்லுங்க, கரெக்டா இருக்கு. அப்படியே சமையல் ஆரம்பிங்க பாப்போம். உங்க சமையல் கை பக்குவம் இன்னைக்கு உலகம் பூரா தெரிய போகுது. மருமகளா, என்ன சமையல் பண்ணிட்டோம்? இது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சமைங்கதே, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம உலகம் பூரா தெரிய போறோம். எல்லாரும் என்கிட்ட வந்து நின்னு மேடம் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அப்படின்னு லைன்ல நிக்க போறாவோ. எப்படி என் திறமை? அப்படிதான் நீங்க சமையல் பண்றது எல்லாமே அந்த வீடியோல வந்துரும். அப்படியே மருமகளா, உன்னை நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதான் சொன்னோம்லாதே, உங்களை பெருமைப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. 1 மணி நேரத்திற்கு பிறகு மருமகளா, இங்க பாரு என் கை வண்ணத்தை. ஆஹா, எங்கத்த சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் உளுந்த வடை, போண்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களே. அப்பாடா, எப்படியோ காலையில சமையல் வேலை முடிஞ்சது. இது டேஸ்டா சாப்பிட வேண்டியதுதான். பெரியம்மா, ரேவதி வாமக்கா. ஆஹா, மூக்கு வேத்த மாதிரி வந்துட்டாளா? நல்ல வேலை, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா. இல்லன்னா அன்னைக்கு கதையே கந்தலாயிருக்கும். எது எப்படியோ நாம போட்ட பிளான சக்சஸ் பண்ணியாச்சு. என்ன பெரியம்மா, இப்படி கையில தட்டோட நிக்கிறியா? ஏ ரேவதி, நீயும் படிச்சிருக்க தானே, ஒரு நாளாவது உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தோணி இருக்கா? என்ன ஐடியா பெரியம்மா? என் திறமையை இன்னைக்கு உலகத்துக்கு பூரா காட்ட போறேன் என் மருமவ. என்ன பெரியம்மா சொல்றீங்க? ஆமா, இவ்வளவு நாளா என் கையால சமைச்சு தந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டிருக்கிய, ஒரு நாளாவது என்ன பத்தி பெருமையா சொல்லிருக்கியா? ஏன் பெரியம்மா, உங்க சமையல் நல்ல டேஸ்டா இருக்கும்னு நான் எத்தனை நேரம் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நீ என்கிட்ட சொல்லதான் செஞ்சிருக்க, ஆனா என் மருமகளுக்கு வந்த மாதிரி ஐடியா உனக்கு வந்திருக்கா? என்ன பெருமைப்படுத்தணும்னு ஒரு நாளாவது நீ நினைச்சிருக்கியா? நான் உங்க மருமகள்லாத்தே, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வந்துச்சு. பாத்தியாட்டி, என்ன இருந்தாலும் என் மருமவ மருமவதான். ஆமா, மாமியார் மருமவள் என்ன ரொம்ப ஓவர் புகழ்ச்சியா இருக்கு. பாத்தியா, இதுதான் என் மருமவ கொடுத்த ஐடியா. என்ன ரேவதி, என் மருமவளை பத்தி பெருமையா சொன்ன உடனே உனக்கு கோபம் வருதோ? பெரியம்மா, உங்களை என்னன்னு சொல்லுங்கண்ணா. என்ன சொன்னீங்க பெரியம்மா? நீங்க சமையல் பண்ணினதா உங்க மருமக அந்த டைபாட்ல வீடியோ எடுத்தாளா? ஆமா
என்னடி சின்ன தப்பு? நீ வேலைக்கு முன்னாடி என்ன வேலை வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கா? ஐயோ எங்க மாமியார் கண்டுபிடிச்சிட்டாவல. இனி இந்த பக்கம் நிக்கவே கூடாது. இல்லன்னா அடி வெளுத்து எடுத்துருவோம். ஓடியே போயிருவோம். எங்கடி ஓடுத? இது உங்க கையால செஞ்ச இந்த போண்டாவும் சட்னியும் எனக்கு போதும். மீதி எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சண்டை போடாம ஷேர் பண்ணிக்கிடுங்க. திமிரு பிடிச்சவா, எங்க பெரியம்மாவை எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கா? இது வரட்டா? மத்தியானம் 12 மணிக்கு டான்னு வந்துருவேன். மத்தியானம் என்ன சமையல் பண்ணணும்னு யோசிச்சு வைங்கதே. இந்த தடவை ரிமோட் இல்ல, கண்டிப்பா நான் போன் எடுத்துட்டு வருவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அடி பாவி, பேசி பேசியே என்கிட்ட இவ்வளவு நேரமா வேலையை வாங்கிட்டாளே. இனி மத்தியான சமையலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வருவாளாம்ல. நான் சமையல் என்ன பண்ணணும்னு யோசிச்சு வர வைக்கணுமாம்ல. வாட்டி வா, இன்னைக்கு உன்னை அடுப்புல விறகுக்கு பதிலா ஒண்ண வச்சு விடுவேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா பெரியம்மா? அப்படி இப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கான்னு பாருங்க. என்னமெல்லாம் சொல்லி ஏமாத்தி போட்டா. எல்லாரும் என்ன பேட்டி எடுக்க வருவாவோ, கடை திறப்புக்கு தியேட்டர் திறப்பு விழாவுக்குலாம் என்ன கூப்பிடுவாவோ. பணம் கொட்டுன்னு கொட்ட போதுங்களா சொன்னா. இப்ப செஞ்ச சாப்பாட திங்க முடியாம குறுக்கு வழியோடலாம் இருக்கே. உளுந்த வடை இது உளுந்த வடை. ஆனா சுட்ட வடை. எங்க மாமியார் இந்த வடையை சுட்டு வச்சிருந்தாங்க. நான் எங்க மாமியார் கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். உளுந்த வடை ருசியோ ருசி. எங்க அத்தை நல்ல காம்பஸ் வச்சு அளவெடுத்து வட்ட வட்டமா போட்டு சூப்பரா வட்டமா வடையை சுட்டிருக்காங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க அத்தைக்கு நல்ல சமையல் திறமை இருக்கு. எங்க அத்தைக்கு உள்ள திறமையை இன்னைக்கு வெளி கொண்டு வந்ததே நான் தானே. செப்பாடா, காலையில சாப்பாட எப்படியோ உளுந்த வடையோட முடிச்சாச்சு. மாமியார் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனா இப்ப மாமியார் வீட்டுல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுதேன். எங்க அம்மா சொல்லி தந்த புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு நான் கடைபிடிச்சேன். சூப்பரான உளுந்த வடைய தின்னு முடிச்சிட்டேன். இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட முதல்ல போன் பண்ணி சொல்லியே ஆகணும். ஏமா சீக்கிரமா போனை எடுமா. உன் மகளை பத்தி நான் பெருமையா சொல்ல போறேன். என் மருமகளை முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். காலி பண்ண உடனே நம்ம ஒரு பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டி விடணும். மாசம் அளவோல 3000 ரூபாய் போல எனக்கு வாடகை ரூபா வந்துகிட்டு இருந்து. இவன் என்னடான்னா என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இவ பாட்டுக்கு இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டா. இவளால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப 3000 ரூபாய் துட்டு போச்சா? சொன்ன உடனே மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துருவா. யார் வீட்டுலமா நடக்கல, மாமியா மருமக பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. என்னமோ நான் அதிசயமா சண்டை போட்ட மாதிரி அங்க வந்து உட்கார்ந்துருக்கா. ஈட்டாப்லதான் வீடு, கடல் போல இருக்கு. எப்பவும் போல அங்கே வந்து இருக்க வேண்டியதானே. பெரிய இவா கணக்கா இப்பதான் இடத்த பிடிக்க முடியும்னு ஓடியே வந்துட்டாள் இந்த வீட்டுக்கு. இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு வாடகை பணமும் போச்சு, எனக்கு நிம்மதியும் போச்சு. என்னத்தை செய்ய, மாமியாள்னு கொஞ்சமாவது மதிப்பு தாராளா? எல்லாம் அவ இஷ்டம் தான். அவ இஷ்டத்தையும் கேட்டுக்கிட்டு தானே என் மகன் நடந்துகிட்டு இருக்கான். நான் பெத்தது சரியா இருந்தாலும் வந்ததெல்லாம் சரியா இருக்கும். என்னத்தை செய்ய, ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. அடிக்க வெயிலுக்கு மண்டையதான் பொழந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லனா வெளியே எங்கேயாவது போய் பாடு பேச போயிட்டாளா? அணக்கமே இல்லையா? என் மகன் வேலைக்கு போகணும், உடனே ஒரு போனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே தான் இருப்பா. வீட்டு வேலையெல்லாம் இவ செய்தாளா என் மகன் செய்தாளான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்க. ஒருவேளை என் மகன் சீக்கிரமாவே காலையில எழுந்துச்சு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே சோறு குழம்பு கறி நீ எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவானோ. மத்தியானம் 1 மணினா டான்னு சாப்பாடு போட்டு தின்னுட்டு இருக்காளா? யார சொல்ல, மவளை சொல்லவா மருமவளை சொல்லவா? நாம ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டோம்னா உடனே மாமியாக்காரி கொடுமைக்காரி, என்ன நிம்மதியை இருக்க விட மாட்டேக்கா, ஒரு வாய் சோத்த கூட திங்க விட மாட்டேக்கான்னு என்னமோ நான் அவ கையை பிடிச்சி வச்சிருக்க மாதிரில பேசுவா. போன் அடிக்கி, நமக்கு யாரு போன் பண்ணுதாவோ? என் மவளா போன் பண்ணுதா? ஹலோ மேனகா, என் செல்ல மவளா எப்படி மக்கா இருக்கா? என்னாச்சு என் மவளுக்கு? இப்படி கதறி கதறி அழுதுட்டு நடக்கா? மாமியாரியே மருமகளை போட்டு கொடுமைப்படுத்துதாளோ? அதனால என் பிள்ளை இப்படி கதறி கதறி அழுதுட்டு நடக்கா? யாத்தாடி, என் பிள்ளை கதறத சவுண்ட என்னால கேட்க முடியலையே. எவ்வளவு சங்கடமா இருக்கு. ஏடி, ஏன் வளர்ந்தவளா? ஏன் மருமகளா சின்ன பொண்ணே? எங்கடி போனாங்க? வாடி, வண்டி எடு முதல்ல. என் மவளை போய் நேர்ல பார்க்கணும் எனக்கு. என் மவளை கொடுமைப்படுத்துறா மாமியாரே. இன்னைக்கு உரிச்சு உப்பு கண்டா போடாம விட மாட்டோம்ல. ஏம்மா, ஏம்மா, மக்களே நீ அழாத மக்களே, நான் இருக்கேன் உனக்கு. இன்னைக்கு இப்ப கிளம்பிட்டேன். உன் மாமியாக்காரி என்னைக்கு வாரியில அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துருவோம்ல. நீ அழாம இரு மக்கா. அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்து முன்ன நிப்பேன். ஏம்மா, அழாத மக்கா. அம்மா சொல்லி தந்திருக்கோம்ல புத்திசாலியா இருக்கணும்னு. அதே மாதிரி நல்ல தைரியமாவும் இருக்கணும்.
நீ கஷ்டப்படாத, அம்மைக்கு தெரியக்கூடாதுன்னு நமக்கு இப்படி சொல்லுதா? பெத்த தாய்க்கு பிள்ளைய பத்தி தெரியாமல நமக்கு இருக்கும். நீ அழாத, கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அமைதியா இரு. இப்ப நானும் உன் மைனிகாரியும் கிளம்பி அங்க 10 நிமிஷத்துல வந்து நிப்போம். என் மவ கண்ணுல கண்ணீரை வடிக்க வச்ச உன் மாமியார இன்னைக்கு நான் உண்டு இல்லன்னு பண்ணி விடுறேன் பாத்துக்க. ஏம்மா, நான் அழுத மாதிரியே இருக்கு, நான் சிரிச்சுக்கிட்டலாமா இருக்கு. என்னடி சொல்லுத? சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ அழுத மாதிரில எனக்கு போன்ல கேக்கு. ஏம்மா நீ வேற, நானே ஒரு பெரிய காமெடி எங்க வீட்ல நடந்துச்சுன்னு அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கம்மா. என்ன மக்கா சொல்லுதா? உங்க வீட்ல பெரிய காமெடி நடந்துச்சா? ஆமாம்மா, அத உன்கிட்ட சொல்லலாம்னு தான போனே பண்ணினே. நீ என்னடான்னா நான் அழுதுகிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏடி நீ போன்ல சிரிச்சது எனக்கு அழுத மாதிரி கேட்டுச்சு பாத்துக்க. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி மக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்ல ஏதோ ஒரு காமெடி நடந்துச்சுன்னு சொன்னேல்ல, அத அம்மிகிட்ட சொல்ல. நானும் மனசு நிறைஞ்சாப்ல சிரிப்போம்ல. எம்மா இதமா நடந்துச்சு. ஐயா ஐயா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியலையே. பாத்தியம்மா உன் பிள்ளை மாமியார் வீட்ல எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிடுதேன்னு. என் மவ புத்திசாலின்னு அம்மிக்கு தெரியாமலா இருக்கு. நீ போன் பண்ண உடனே என்னமோ ஏதோன்னு பதறி போய் கிடந்த பாத்துக்க. இப்ப நீ சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு சிரிப்பா வருது. சும்மா சொல்லக்கூடாதுமா. நம்ம வீட்ல மைனி சமையல் மாதிரி இங்க எங்க மாமியார் சமையல் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அது சரிடி, காலையில சாப்பாட்டை சமாளிச்சுட்ட, மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவ? ஏம்மா அதுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்லாமலா இருக்கு. அதெல்லாம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஐடியா வரும். ஏமாவா புத்திசாலி பிள்ளை. பாத்தியம்மா, நீ சொன்ன மாதிரி நான் மாமியார் வீட்ல எப்படி எல்லாம் நடந்துக்கிடுதேன்னு. ஆமா மக்கா, உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையால இருக்கு. எனக்கு இப்பமே உன்னை பார்க்கணும் போல இருக்க. ஏம்மா எனக்கும் உன்னை பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தே 2 நாள் தானமா ஆகுது. அதுக்குள்ள நாங்க திரும்பி வந்தோம்னா அப்புறம் மைனிகாரி என்கிட்ட சண்டைக்குலாம வருவாவோ. அவ என்னத்துக்கிட்டே சண்டைக்கு வருவா? அவ பேர் எழுதி அவளுக்கு என்ன வீட்டை பட்டா போட்டா கொடுத்துருக்கு. சரிம்மா டென்ஷன் ஆகாத. நான் ஒரு வாரமாவது இங்க இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அங்க வாரேம்மா. சரிம்மாக்கா, அடிக்கடி போன் பண்ணியேனா? சரிம்மா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். சப்பாடா, என் அம்மாவா பேசுனதை கேட்டு எனக்கு மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. என் அம்மாவா என்ன மாதிரியே புத்திசாலியா இருக்கா. என்ன எங்க மாமியார் கிழவிக்கு முகத்துல சந்தோஷ கள தாண்டவம் ஆடுது. ஏத்தே, என்ன மர்மோளா, எல்லார் வீட்லயும் போய் பாடி பேசிட்டு வந்தாச்சா? ஆமாத்தே, நான் எல்லார் வீட்லயும் போய் கதெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க என்ன பத்தி எல்லார்கிட்டயும் குறை சொல்லணும்ல, சீக்கிரமா கிளம்புங்க. என்னதே ஒரே சிரிப்பா இருக்கு உங்களுக்கு? ஆமா, என் மவ இப்பதான் எனக்கு போன் பண்ணா. அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஆஹா, என் சம்மந்திக்காரி போன் பண்ணி என் மாமியார் சந்தோஷமா இருக்கா ஒண்ணா. இன்னும் அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என் சம்மந்திக்காரி இங்க கிளம்பி வாராங்களா அர்த்தம். இங்க இருந்து போய் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இங்க கிளம்பி வாராளாக்கும். எதே மேனகா அடுத்த பஸ்ஸுக்கு அங்க வாரா? இல்ல மர்மோளா, அவ இப்ப மாமியார் வீட்ல இருந்து கிளம்பி இங்க வரல. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கம்மா. நான் அவளுக்கு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பின பத்தியா? அதபடியே அவ நடந்துக்கிட்டு அங்க நல்ல சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா தே, பரவாயில்லையே. என் சம்மந்திக்காரி மாமியார் வீட்ல சந்தோஷமா இருக்கான்னா அது எனக்கும் சந்தோஷம் தானே. அப்புறம் போன்ல ஒண்ணு சொன்னா, அது என்ன தெரியுமா? இதுதான் நடந்துச்சா மர்மோளா? என் மவ போன் பண்ணி சொல்லி எதா சிரிப்பு சிரிச்சு நடந்தா தெரியுமா? அவ சொன்னதை கேட்டு நானு இவ்வளவு நேரமா வயிறு வலிக்கு சிரிச்சிட்டு தான் நடந்ததுங்க. அடி பாவி, அவ மாமியார் நல்ல போட்டு வேலை வாங்கியிருக்கா. அதை கேட்டு எங்க மாமியாருக்கு ஒரே சிரிப்பா இருக்காம்ல. பாத்தியா மர்மோளா, என் மவளுக்கு புத்திசாலித்தனத்தை. ஆமா, நான் மட்டும் எங்க மாமியார்கிட்ட ஒரு சின்ன வேலை வாங்கிட்டோம்னா உடனே எங்க அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்துதா எங்க மைனிக்காரி, அப்படி இப்படின்னு என்ன போட்டு குத்தம் சொல்லுவா. இப்போ மகா மாமியார் கிட்ட வேலை வாங்கினா புத்திசாலித்தனமாம்ல. ஒழுங்கா வீட்டு வேலையை செஞ்சு திங்கிறதுக்கு துப்பு இல்ல, மாமியால வேலை வாங்க வச்சு அவங்க செஞ்சு வச்ச சாப்பாட்டை இவ திருடி தின்னிருக்கலாம்ல. இதுல எங்க மாமியாருக்கு பெருமை வேற. ஆளை பாரு ஆளை. இது உங்க மகா புத்திசாலின்னு அவ மாமியார் கிட்ட நிரூபிச்சுட்டா. அதே மாதிரி நானும் புத்திசாலின்னு என் மாமியார் கிட்ட நிரூபிக்கண்டமா? நம்ம வீட்லயும் ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்கு, ரிமோட் எல்லாம் இருக்குது. நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். நீங்க சமையல் பண்ணதுக்கு ரெடியா இருங்க, சரியா? அப்படினா அடி பாவி, என் மவ அவ மாமியார் கிட்ட வேலை வாங்குனால, அதே மாதிரி என் மருமவ என்கிட்ட வேலை வாங்கலாம்னு பார்க்கணும். யாத்தாடி, என் மருமவ சொன்னதை செய்யப்பட்டவல்ல. அம்மா நீ தரக்கூடிய சோறு வேண்டாம், பச்சை தண்ணியும் வேண்டாம். எனக்கு குறுக்கு ஒடிய ஒடிய அம்மில மசாலா அரைச்சு வச்சு விடுவாளா. யாத்தாடி, என் மவ போன் பண்ணதெல்லாம் இவகிட்ட சொன்னது தப்பால போச்சு.
இது எங்க ஓடுதியா? ட்ரைபாட் செட்டப், ரிமோட் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, இவ கையில நான் மாட்டுனேன், அவ்வளவுதான். சாத்துக்குடி ஜூஸ மாதிரி என்ன புளிஞ்சு போடுவா. என் மாமியார் சரியான ஆளுதான். இவங்களுக்கெல்லாம் வந்தா மட்டும் ரத்தம், நமக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியாம்ல. அவளுக்கு என்னதான் புத்திமதி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்புனாவளோ. எம்மாடி, சுசீலாக்கா மருமவ நீதானே? ஆமாக்கா, நான் தான் சுசீலாத்தைக்கு மருமவ. உங்க மாமியார் உன்னை போட்டு இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருக்காவோ? என்னக்கா சொல்லுதிய? எங்க மாமியார் என்ன தேடிக்கிட்டு இருக்காவளா? ஆத்தங்கரைக்கிட்ட உங்க மாமியார் ஒரு பெரிய பக்கெட் நிறைய அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சு வச்சிருக்காவலாம். அத துவைக்கிறதுக்கு ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தாவதுக்கு. என்னது? ஒரு பக்கெட் நிறைய ஊற வச்ச துணிய நான் துவைக்கணுமா? எங்க மாமியார் என்ன தேடிக்கிட்டு இருக்காவளா? ஆமாமோ, என்கிட்டயும் சொல்லி தான் அனுப்புனாவோ. என் மருமகளை பார்த்தா சொல்லிருமோன்னு. போமா சீக்கிரமா, உங்க மாமியார் அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு நீ வருவேன்னு காத்துட்டு கிடக்காவோ. ஆஹா, இது என்ன எனக்கு வந்த புது சோதனை? மாமியார் வீட்டுக்கு வந்தா இப்படி எல்லாம் சோதனைகள்லாம் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தானே எங்க அம்மா எனக்கு நிறைய விஷயத்தை பக்குவமா சொல்லி அனுப்பியிருக்காவோ. இந்த மேனகாவை என்ன நினைச்சாவோ? சோதனைய சாதனையா மாத்துவா இந்த மேனகா. ஐயோ, என்ன சின்ன மேனகாவுக்கு? ஐயா, கால் தடிக்கு கீழே விழுந்து